வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம உடல் ஆரோக்கியம் தரும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவு கோதுமை ரவை வச்சு சூப்பரான கோதுமை ரவை அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ 1 கப் அளவு கோதுமை ரவை எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கலாங்க. ரெண்டையுமே நம்ம தனித்தனி பாத்திரத்தில் கிணத்துல போட்டுட்டு கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சிடலாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. 1.5லேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊறின இந்த பருப்பு தண்ணிலாம் வெளியே விட்டுக்கலாம். கோதுமை ரவையும் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ துவரம்பருப்பை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுடலாங்க. தேவையான அளவு வரமிளகாய், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுடலாங்க. இந்த போல் நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த கோதுமை ரவையும் இது கூட சேர்த்து அரைச்சிடலாங்க. இதுவும் நல்லா ஊறிடுச்சு. நல்லா அரைச்சாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் வழித்து எடுத்து வச்சிடலாங்க. இதுக்கு நடுவில் நம்ம இந்த கோதுமை ரவை அடைக்கு சைட் டிஷ்ஷும் பண்ணிடலாங்க. தக்காளி வெங்காய சட்னி. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம், உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ சின்னதாக ஒரு 2 தக்காளி, ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். காஞ்ச மிளகாயும் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை நல்லா வறுப்பட்டதும் ஒரு காஞ்ச மிளகாய் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இதெல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு கட் பண்ண வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பும் போட்டுடலாங்க. இதெல்லாம் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம ஆற வச்சுட்டு எல்லாமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக சட்னி அரைச்சிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு இது போல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தாளிக்கிற கரண்டி போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த சட்னி மேலே ஊற்றிடலாங்க. இப்போ கோதுமை ரவை அடைக்கு நம்ம சைட் டிஷ்ஷு தயார் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவில் ஒரு 1/2லேருந்து 3/4 கப் அளவு நல்லா கலந்த புளிச்ச லைட்டான புளிச்ச மோர் இல்லை தயிர் அது ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக ஊற்றிட்டு கலந்துடலாம். இப்போ இதில் கட் பண்ண ஒரு வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் இப்படி முழுசாக போடுறதுக்கு பதில் நம்ம மாவு அரைக்கும் போதே ஒரு வெங்காயம் போட்டு அதோடு சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா தேய்ச்சிடலாம். தேய்ச்சிட்டு இதில் ஒரு 1.5லேருந்து 2 கரண்டி அளவு மாவு ஊற்றிட்டு இழைச்சிடலாங்க. மெலிசாக அப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ சுற்றிலையும் எண்ணெய் ஊற்றிடலாங்க. வெயிட் லாஸ் பண்ண விரும்புகிறவங்க இந்த அடையை நம்ம அடிக்கடி செய்து சாப்பிட்லாங்க. எப்போவுமே ரெகுலராக நம்ம கோதுமை ரவை வச்சு உப்புமா தான் பண்ணுவோம். இது போல் அடையாகவும் நம்ம செய்து கொடுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் திருப்பி போட்டுட்டு சுற்றிலையும் எண்ணெய் ஊற்றிடலாங்க. நல்லா ஒரு 2 அடை சுட்டு கொடுத்தாலே போதுங்க. நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், வயிறு ரொம்பிடும். நிறைய நார்ச்சத்து உள்ள இந்த கோதுமை ரவை அடை நீங்களும் இதில் செய்து பாருங்கள். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்ததும் தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. டயபெட்டிக் ஃபுட்டான இந்த கோதுமை ரவை வச்சு நம்ம இது போல் தோசை அடையாகவும் செய்து கொடுக்கலாங்க. சூடாக வச்சு கொடுக்கலாம். கூடவே தக்காளி வெங்காய சட்னியும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த டேஸ்டான சத்தான உடல் ஆரோக்கியம் தரும் கோதுமை ரவை வச்சு இது போல் அடையாக செய்து கொடுங்க.
இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.